வெல்கம் டு நம்ம ஒரு சேனல். டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக், வரப்போகிற ஏப்ரல் 29 ஒரு பெரிய விண்கல் பூமியை நோக்கி கடந்து போகுது. அதனால் பூமிக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமான்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ்ட்ராய்ட்ஸ் 52768 சுருக்கமாக 1998 OR2ன்னு அழைக்கப்படுற இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் தான் வரப்போகிற 2020 ஏப்ரல் 29 பூமியை கடந்து போகுது. அதாவது அடுத்த வாரம் 29. இந்த ஆஸ்ட்ராய்ட் எவ்வளோ பெருசுனா, இதோட டயாமீட்டர் சுமாராக 1.8 கிலோமீட்டர்லேருந்து 4 கிலோமீட்டர்ன்ற கிட்டத்தட்ட சின்ன நகரம் அளவுக்கு ரொம்பவே பெரிய ஆஸ்ட்ராய்ட் தான். இந்த ஆஸ்ட்ராய்ட்னால் ஏதாவது ஆபத்து ஏற்படுமான்னு பார்த்தா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பூமியில் இருந்து கிட்டத்தட்ட 63 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருந்து இது கடந்து போகுது. இந்த தூரம்ன்றது பூமிக்கும் நிலவுக்கும் இடையே உள்ள தொலைவு மாதிரி 16 மடங்குக்கு சமம். ஸோ 1998 OR2 ஆஸ்ட்ராய்ட்னால் பூமிக்கு எந்த ஒரு ஆபத்துமே இல்லை தான். பட் நாசா இந்த ஆஸ்ட்ராய்டை பொட்டன்ஷியலி அசாடஸ்ன்னு குறிப்பிடுறாங்க. அதாவது அபாயகரமான ஒன்றாக கருதுகிறாங்க. இதுக்கு காரணம், பூமிக்கு 75 லட்சம் கிலோமீட்டர் உள்ள எந்த ஒரு ஆஸ்ட்ராய்ட் இவ்வளோ பெரியதாக வந்தாலும் அது பூமிக்கு ஆபத்து மிக்கதாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க நாசா. இதை மையமாக வச்சு தான் அந்த ஆஸ்ட்ராய்டை அபாயகரமாக இல்லையாங்கிறத குறிப்பிட்டு வராங்க நாசா. இந்த 1998 OR2 ஆஸ்ட்ராய்ட் இப்போ கடந்து போனாலும் மறுபடியும் 2031, 2048, 2062ன்னு தொடர்ந்து ஆஸ்ட்ராய்ட் சில ஆண்டுகால இடைவெளி இல்லாமல் கடந்து போகும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். ஆனால் அந்த ஆண்டுகளையும் இந்த ஆஸ்ட்ராய்ட்னால் பூமிக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. இப்போ கடந்து போகிறத விட அதிக தூரத்தை தான் கடந்து போகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 2079 பூமிக்கு ரொம்ப பக்கத்தில், அதுவும் 18 லட்சம் கிலோமீட்டருங்கிற ஒரு நெருங்கிய தொலைவில் இந்த விண்கல் பூமியை கடந்து போகும்னு கணிச்சிருக்காங்க. இந்த 1998 OR2 ஆஸ்ட்ராய்டானது சூரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஸ்பேஸ் பார்ட்டிகல் தான். இதுவும் சூரியனை சுற்றி வரக்கூடியது. இது ஒரு முறை சூரியனை சுற்றி வர 3.7 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளுமாம். சூரிய குடும்பத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆஸ்ட்ராய்டில் இதுவும் ஒன்று. அதுவும் இந்த அளவில் பெரிய ஆஸ்ட்ராய்ட்ஸ் நிறையவே இருக்குது. விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கருத்துப்படி ஒவ்வொரு 100 வருட கால இடைவெளிக்குள்ள பூமியில் விண்கற்கள் வந்து மோதுவதற்கு 50,000 வாய்ப்புகள் உள்ளதாக நம்புகிறாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயம்ன்றது இவ்வளோ காலமாக நடக்காமையே இருக்குது. இப்போ ஒரு கோள்னு எடுத்துக்கிட்டால் அதில் ஒரு விண்கல் மோதுவது சாதாரணமாக ஒரு விஷயம்தான். ஆனால் பூமியிலையும் ஏகப்பட்ட ஆஸ்ட்ராய்டு வந்து விழுந்திருக்கு. பூமியை நோக்கி வர விண்கற்கள் அது சின்னதாக இருந்தால் வளிமண்டல அடுக்கை தாண்டுவதற்கு முன்னாடியே எரிஞ்சு போயிடும்னு சொல்கிறாங்க. பெரிய விண்கற்கள் மட்டும்தான் பூமியை வந்தும் அடையும்னு சொல்கிறாங்க. அப்படி வந்த ஒரு விண்கல் தான் டைனோஸ் இனத்தையே அழிக்க காரணமாக இருந்திருக்கும்னு ஒரு தியரி சொல்லப்படுது. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இந்த உலகம் அழிஞ்சு போகிறதுக்கான டாப் 10 ரீசன் வரிசைப்படுத்தினா இந்த ஆஸ்ட்ராய்டுக்கு கண்டிப்பாக அதில் ஒரு இடம் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு விண்கற்கள் வந்து பூமியில் மோதினா உலகம் அழிஞ்சிடுமான்னு கேட்டால் உடனே அழியறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் அந்த மோதலில் தொடர்ந்து பூமியில் ஏற்பட போகிற தாக்கத்துக்கு காரணமான அந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் கண்டிப்பாக அழிவை நோக்கி தள்ளப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். அடுத்த வாரம் கடந்து போக போகிற 1998 OR2 மாதிரியான ஒரு ஆஸ்ட்ராய்ட் பூமியில் எங்கே மோதினாலும் குறைஞ்சபட்சம் ஹிரோஷிமா மாதிரி ஒரு 10 மடங்கு உள்ள ஆற்றலை வெளியிடலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்படி மோதக்கூடிய ஒரு ஆஸ்ட்ராய்ட் பூமியோட நிலப்பரப்பில் வந்து மோதினா அந்த பகுதி நேரடியாக பெரிய தாக்குதலுக்கு உண்டாகும். அங்கே இருக்கிற உயிரினங்கள் அழிஞ்சு போகவும் வாய்ப்பு இருக்குது. அதில் உள்ள டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அட்மாஸ்பியரில் போய் செட்டில் ஆகவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் குறிப்பிட்ட காலத்துக்கு சூரிய ஒளியானது பூமியை அடையாமல் போகலாம். அப்படி ஒரு காலகட்டம் உருவானா எல்லா உயிரினமே ஆபத்தான காலத்துக்கு தள்ளப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆஸ்ட்ராய்ட் கடலில் விழுந்ததுன்னா பல அடி உயரத்துக்கு மிகப்பெரிய சுனாமி அலைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அதனை தொடர்ந்து பல உயிரினங்கள் அழிந்தும் போகலாம்.
இப்போ நாசா பூமியை தாக்க வர ஒரு அளவுக்கு பெரிய ஆஸ்ட்ராய்ட்ஸை திசை திருப்பவும் அதை பிரேக் பண்ணவும் ஆராய்ச்சி செய்து வராங்க. ஸோ கடைசியாக இன்னும் 50 வருடங்களையோ இல்லை 5000 வருடங்களையோ எந்த காலகட்டத்தில் வேணாலும் பூமியை விண்கல் தாக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்றைக்கி பார்த்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.